வணக்கம் ஜெய நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். மகர ராசி மற்றும் மகர லக்னம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல செஞ்சிருத்து வந்த குரு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அடுத்த ஒரு காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. மகரத்திற்கு இந்த குரு பயிற்சியானது ரொம்பவுமே சிறப்பான பயிற்சியாகவே இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கும் சரி, உங்களுடைய ராசி நாதனுக்கும் சரி குருனுடைய பார்வை உச்சம் பெற்ற நிலைகளில் கிடைக்கப்பெறுது. இதனால் மகரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கக்கூடும். மகர ராசி மகர லக்னக்காரங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பான வகையிலேயே அமையும். பொதுவாகவே மகரம் அப்படின்னாலே உழைப்புக்கு பேர் போனது தான். அதே போல் அவங்க எப்போவுமே மற்றவங்களுடைய சப்போர்ட்டை ஈஸியாக பெற்றுடுவாங்க.
இயல்பாகவே இது வந்து மகர ராசி மகர லக்னத்துக்கு அது ஒரு கொடுப்பினை அப்படின்னே சொல்லலாம். சுய ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு மட்டும்தான் மற்றவங்களோட கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மற்றபடி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மகரத்திற்கு உண்டு. கிட்டத்தட்ட பேச்சிலேயே கவர் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இதற்காகலாம் இவங்க வந்து பிளான் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் என்றைக்கு இருந்தது கிடையாது. இயல்பான முறைகள்லேயே மற்றவங்களை அனுசரித்து போவதும் அனுசரிக்க வைப்பதும் இந்த மகரத்திற்கு ஒரு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த அமைப்புகளானது இந்த குரு பயிற்சியில் இவங்களுக்கு முழுமையாக செயல்படும் சொல்லலாம். ஸோ பெருசாக இந்த கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இந்த மகரத்துக்கு இருக்காது. எல்லாருமே உங்களுக்கு ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் இருந்து வருவாங்க. பெரிய அளவில் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இருக்காது. சங்கடம் கொடுத்தவங்கெல்லாம் தானாகவே ஒதுங்கி போயிடுவாங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு மகரம் ஒரு சிறப்பான நிலைகளே செயலாற்றி வரும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும். எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எதுலேருந்தும் பின்வாங்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு பயன் கிடைக்குது அப்படிங்கிற நிலைகளில் மகரமானது இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வரும். உண்மையிலே இந்த குரு பெயர்ச்சியானது மகரத்திற்கு மட்டும்தான் ரொம்பவும் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யுது. மற்ற எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்களை கை வச்சது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கை விட்டுடும். ஆனால் மகரத்திற்கு மட்டும்தான் ஃபுல் ஃபிட்ஜாக நல்ல விஷயங்களை கொடுக்குது. அதனால் மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்கிறதில்ல. ஏழரட்சணை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக விலகியாச்சு. குருவனுடைய பலமும் முழுமையாக கிடைக்கப்பட்டதுனால மகரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நன்மை பெறக்கூடிய ராசி லக்னமாக மாறி இருக்குது. ஸோ அவங்க ஜாதக நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் முழுமையாகவே பூர்த்தியாகும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஒரு அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். பட் மகரத்திற்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் கொண்டு வரும். கொஞ்சம் கான்ட்ராஸ்டான நிலைகளை பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருந்தோ அது அப்படியே பார்த்திங்கன்னா சற்று மாறுபட்ட நிலைகளில் இந்த காலகட்டங்களில் செயல்படும். குடும்பத்துக்குள்ளே சில புதிய வரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அது பொருள் ரீதியாகவும் இருக்கலாம், மனிதர்கள் ரீதியாகவும் இருக்கலாம். ஒரு புதிய மாற்றம், புதிய வரவுகளால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமாகவே இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடை தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதாவது மற்றவங்களோடு பெருசாக எந்த ஒரு நிறைக்குறைகளும் இல்லாமல் உங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய நிலைகள் இருக்குது. அதாவது காசு பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பார்ப்பீங்க. இல்லைனா எவ்வளோ வந்தாலும் 10ல் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வகையில் கையை விட்டு போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய நிலைகளையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த குரு பயிற்சி அப்படி பெருசாக தொந்தரவுகள்லாம் எதுவும் இருக்காது. பொருளாதார நிலைகள் நல்லபடியாகத்தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகத்தான் இருக்குது. அதே போல் சொத்து சுகங்கள் வகையிலும் சில சிறப்பான அமைப்புகளை பார்க்கலாம். குறிப்பாக இந்த வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வருது. வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கும் சரி, விற்பதற்கும் சரி ஒரு சரியான காலகட்டம்னு சொல்லலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நிலைகள் இருக்கும். அண்ட் இந்த அசட் வச்சு வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும். அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பட் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கணக்கு வழக்குகள் பார்த்து எதாக இருந்தாலும் செய்யுங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் பார்க்கப்படுது. நல்ல முன்னேற்றம், ஆதாயம் தரக்கூடிய நிலைகளையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாகவே அமையும். மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருந்துட்டு வரும். பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஓவராலாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆனது எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. காலம் பொன் போன்றது, கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. எல்லா நேரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கிடைக்குமாங்கிறது தெரியாது. அதனால் சரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய இன்புட்டை கொடுங்க. நல்ல வகையில் முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வரலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.